கர்நாடகாவில் காது குத்தும் போது குழந்தைக்கு வலி ஏற்படாமல் இருக்க போடப்பட்ட மயக்க ஊசி குழந்தையின் உயிரை காவு வாங்கியது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு குழந்தைக்கும் காது குத்துவது என்பது கோலாகலமாக கொண்டாடப்படும் சடங்காக உள்ளது. சுபமுகூர்த்த நாள் அல்லது கோயில் திருவிழாவின் போது தாய்மாமன் மடியில் வைத்து காது குத்தப்படுவது வழக்கமாக இருக்கிறது. காது குத்தும் நேரத்தில் குழந்தை கதறி அழுவதை பார்க்க முடியாமல் பெற்றோர் உறவினர்கள் பலரும் கண்கலங்கி நிற்பர். இப்படியான சங்கடங்கள் இல்லாமல் குழந்தைக்கு வலியே தெரியாமல் காது குத்தும் நடவடிக்கையில் இறங்கினர் கர்நாடக தம்பதியினர். குண்டலுப்பேட் தாலுகாவில் அங்காலா கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் சுபா தம்பதியினருக்கு 6 மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு காது குத்தும் போது வலி தெரியாமல் இருக்க அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்று மரத்து போக செய்யும் ஊசி போட்டுள்ளனர். பொம்மலாபுர ஆரம்ப சுகாதார மருத்துவர் 2 காதுகளிலும் அந்த ஊசி செலுத்திய நிலையில் 200 ரூபாய் பணத்தையும் குழந்தையின் பெற்றோரிடம் பெற்றுக் கொண்டுள்ளார். ஊசி போட்ட சிறிது நேரத்தில் குழந்தைக்கு வலிப்பு ஏற்பட்டதால் பெற்றோர் பதறினர். இதனை அடுத்து உடனடியாக குண்டலுப்பேட்டை தாலுகா மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்துச் சென்றனர். எனினும் பாதி வழியிலேயே குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. ஆரம்ப சுகாதார மருத்துவர் அளவுக்கு அதிகமாக அனஸ்தீசியா கொடுத்ததே உயிரிழப்புக்கு காரணம் என்றும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல்துறையினரிடம் முறையிட்டனர். ಇವ್ರು ಏನಾಗಿದೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಇದು ಕೇಳಿ ಮಕ್ಕಳು ಡಾಕ್ಟರ್ ಕೇಳಿ ರೆಫರ್ ಮಾಡಿ ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಅಂದಿದ್ದಾರೆ. குழந்தையின் உடற்கூராய்வுக்கு பிறகு மருத்துவர் தவறிழைத்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட சுகாதாரத்துறை உறுதியளித்துள்ளது. காது குத்தும் போது குழந்தைக்கு வலி தெரியாமல் இருக்க போடப்பட்ட ஊசி பெற்றோருக்கு காலத்திற்கும் வலியை ஏற்படுத்தும் சோகமாக மாறியுள்ளது.